கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, நம்ம லைஃப்ல சில விஷயங்கள் முன்னாடி நடந்தது எல்லாமே நார்மலா தான் இருந்திருக்கும். ஏன் ஸ்பெஷல்னு கூட நம்ம ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம். ரொட்டீனா தான் இருந்திருக்கும். ஆனா, அத இப்ப நெனச்சா, அது ஒரு காலம்டா அப்படின்னு நமக்கு தோணும். அப்படி தோன்ற ஒரு சில விஷயங்கள, அது எப்படி மெமரீஸ் ஆயிடுச்சு இப்போதைக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பேசலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஈவினிங் ஸ்ட்ரீட்டுங்க. ஈவினிங் ஸ்ட்ரீட்னாலே நமக்கு 5 மணிக்கு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே சவுண்டு, பசங்களுடைய ஒரு கூட்டம், அந்த டிங் டிங்ன்னு அடிக்கிற சைக்கிள் பெல் சவுண்டா இருக்கட்டும், கிரிக்கெட் பேட்டு, அந்த பால் அடிக்கிற சவுண்டு, "டேய் லாஸ்ட் ஓவர்றா" அப்படின்னு கத்துறது, கேட்டு மேல உட்காந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ பார்த்தீங்கன்னா, எந்நேரம் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது என்ன பேசுவாங்கன்னே தெரியாது. ரோட் சைடுல நின்னுகிட்டு, அது ஒரு குரூப்பு நல்லா பேசிட்டே இருப்பாங்க. ஃபுல் கதை பேசுவாங்க. டைம் போறதே தெரியாது. ரொம்ப ஸ்லோவா போயிட்டுருக்கும் டைமு. அப்படி கூப்பிட்டாலும் வீட்ல சீக்கிரம் போணும் அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. கொஞ்ச நேரம் 1 ஹவர், 1 ஹவர்ன்னு அது பாட்டுக்கு 2, 3 மணி நேரம் போயிடும். ஃபோன பார்த்து யாரும் டைமே செக் பண்ண மாட்டாங்க. அப்போ இது வந்து டெய்லியும் நம்ப அப்போதைக்கு ஒரு ஜாலியா நம்ம அத பண்ணிட்டே இருப்போம். ஆனா அது ஒரு ஸ்பெஷலாவே நமக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போதைக்கு அது ஒரு காலம்டா நாங்கலாம் அப்படின்னு பேசணும்டான்னு பேசியிருப்போம். இந்த எம்ப்டி ஃபீலு இப்ப வருது. இப்ப 8 மணிக்கு எல்லா டோரும் க்ளோஸு. ஆனா அது இப்ப நார்மலா இருக்கலாம். அப்போலாம் அது மெமரீஸ்ங்க. செகண்ட் ஒண்ணு ஸ்கூல் லைஃப்ங்க. அதெல்லாம் ஒரு கோல்டன் மெமரீஸ்ன்னே சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா, சின்ன வேர்ல்டு, பெரிய சந்தோஷம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், நம்மளுடைய பெஞ்ச் மேட் தான் குளோசஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பான். ஒரு 5 பேர் கூட ஒரே பெஞ்ச்ல உட்கார்ந்திருப்போம். ஒரு கேங்கா தான் தெரிவோம். லஞ்ச் பாக்ஸ் தான் ஷேரிங் பாண்டே. அந்த லஞ்ச் பாக்ஸ் மதியானம் ஒரு ஆறிப்போன தோசையா இருந்தாலுமே, அது அப்போதைக்கு ஒரு ஜெம்மாவே தெரியும். எக்ஸாம் டென்ஷனு, டெஸ்ட் வைக்கிறாங்க. இதெல்லாம் எந்த டென்ஷன் இருந்தாலும் லஞ்ச் பிரேக்ல எல்லாத்தையுமே மறந்துருவோம். அப்படியே அந்த டெஸ்ட் எடுத்தாலும் ஹோம் ஒர்க் முடிச்சியா? சார் வர்றார்றா அதுக்குள்ள நம்ம எழுதணும்டா அப்படின்ட்டு கடன் வாங்கிலாம் எடுத்து போட்டுட்டு இருப்போம். டெஸ்ட்னா நடு பேப்பர கிழிச்சு யார் நோட்டு கிடைக்குதோ அதை போட்டு காலி பண்ணிடுறது. சின்ன சின்ன ப்ராப்ளமா தான் இருக்கும். மறுநாள் வந்தோனே அத கண்டிப்பா அதே மறந்துருவோம். அப்பல்லாம் அது நமக்கு பெருசா தெரியல. அ ஒரே யூனிஃபார்மு, ஒரே கிளாஸ் ரூமு, அந்த சிரிப்பு பயங்கரமா இருக்கும். சார் நடத்திட்டுலாம் இருப்பாங்க. நம்ம ஜாலியா இங்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அவ்வளோ இருக்குங்க ஸ்கூல் லைஃப்ல. இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா? அப்படிங்கிறத, உங்களுடைய குளோசஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்லயும் நீங்க சொல்லியே ஆகணும். 3 ஒன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பவர் கட்டு. பவர் கட்னாலே அப்போதைக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாரி. டக்குன்னு பவர் கட் ஆன உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அம்மா போயிட்டு "பக்கத்து வீட்லயே போயிருக்கான்னு பார்த்துட்டு வாடா" அப்படின்னுவாங்க. "அப்படியா? அப்ப போயிட்டு இருக்கடா" அப்படிங்கிறது மாரி இருக்கும். எல்லாருமே அடுத்த செகண்ட் போய் டெர்ரஸ் போய் வாசல்ல போய் எல்லாருமே உட்காந்துருவாங்க. கொஞ்சம் பசங்கலாம் போயிட்டு "டேய் அந்த நட்சத்திரம்லாம் நவுந்துட்டு இருக்கு பார்றா" அப்படிம்பாங்க. அப்போதைக்கு ஒரு கேண்டில் லைட்ல தான் உட்காந்து எல்லாரும் ரவுண்டா உட்காந்து சாப்பிட்டுட்டுலாம் இருப்போம். அப்போதைக்கு ஃபோன் இல்ல. ஒரு நோட்டிஃபிகேஷன்லாம் எதுவும் வராது. அது ஒரு ஜாலியா இருக்கும். கரண்ட் டக்குன்னு கட் ஆனோனே எல்லாம் வெளில உட்காந்து என்ன டாபிக் எடுத்து பேசுறாங்கன்னே தெரியாது. ரேண்டமா ஒரு டாபிக் எடுத்து கிரிக்கெட்டு, இல்ல WWE பத்தி ஏதோ இத பத்தி ஒண்ணு பசங்கலாம் பேசிட்டு, அது ஒரு நல்லாருக்கும். வாசல்ல அம்மாக்காரங்கலாம் ஒரு கேங் போட்டு அவங்க தனி நேரம் பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நெனச்சு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போதைக்கு அதெல்லாம் ஒரு மெமரீஸா இருக்கு. அது ஒரு காலம்டா நம்ம அப்படிலாம் இருந்தோம். கட் ஆன உடனே. இப்பலாம் அப்படி கிடையாது. டக்குன்னு கரண்ட் ஆயிட்டுனா, அய்யய்யோ! வைஃபை ஆஃப் ஆயிட்டான்னு பாருங்க. அந்த மாரி போயிட்டுருக்கோம் இப்ப. முன்னாடியே அது ஒரு பெரிய மெமரீஸா இருந்துச்சு. 4த் ஒன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபேமிலி கேதரிங். இதெல்லாம் என்ன அப்படின்னா, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நீங்க கேட்டிருப்பீங்க ஆல்ரெடி. ஃபேமிலி ஃபங்ஷன் அப்படின்னாலே அந்த வீடே ஹவுஸ்ஃபுல்லாவே இருக்கும். ரொம்ப க்ரவுடா இருக்கும். கூட்டமாவே இருப்பாய்ங்க. நம்ம டோர தொறந்துட்டு இப்படியே உள்ள வரும்போதே வந்து நம்ம குண்டாவே இருந்தாலும், "என்னடா இவ்வளோ இளைச்சு போயிட்ட? இவ்வளோ பெருசா வளர்ந்துட்டாளே!" அப்படிங்கிறது மாரி, "சாப்பிட்டியா என்ன?" அப்படின்ட்டுலாம் கேட்க ஆரம்பிப்பாய்ங்க. கிட்ஸ் எல்லாம் வந்து இந்த குழந்தைங்க எதுக்கு தான் ஓடுறாங்கன்னு தெரியாது. அந்த ஃபங்ஷன்ல அப்படியே ஓடிட்டே தான் இருப்பாங்க. அப்பா கேங்கு இந்த இவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஓரமா உட்காந்து அரசியல பத்தி ஃபுல் டைமும் பேசிக்கிட்டே இருப்பாய்ங்க. கடைசியில என்ன பேசுறாங்க அவங்களுக்கும் தெரியாது. நேரம் ஓடிட்டே இருக்கும். ரொம்ப கிரவுடா இருக்கும். கிச்சன்ல ரொம்ப வெசல் சத்தமா இருக்கும். ரொம்ப இந்த கிச்சன் சவுண்ட் நெறைய இருக்கும். நம்பளே வந்து ஒரு கட்டத்தில வந்து அ டயர்ட் ஆயிடுவோம். எப்படா வீட்டுக்கு போவோம் அப்டின்லாம் தோணும். அப்போதைக்கு அப்படி இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி ஃபங்ஷன்னா அவ்வளோ ஒரு ஜாலியா என்டர்டெயின்மென்ட்டாவும் நெறைய விஷயங்கள் பண்ணிட்டுருப்போம். இப்போதைக்கு ஒரு லேட்டரா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆல்பமோ ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு, இதெல்லாம் அந்த ஸ்மைல்ஸ் அதே பீப்பிள், அதே ஸ்மைல்ஸு, அதே நல்லாருக்கும். அதே சிரிப்போட.
ஆனா வந்து இப்ப பார்த்தா அது ஒரு ஜாலியா இருக்கு. ஒரு வித்தியாசமா இருக்கு. இப்போ முன்னெல்லாம் இப்படி இருந்தோம் அப்படின்ட்டுன்னு. இப்பல்லாம் ஒரு ஃபங்ஷன் பண்ணீங்கன்னா, அதோட ஃபோட்டோ ஆல்பமே 5 மாசம் இல்ல 1 வருஷம் கழிச்சு தான் அப்பலாம் வருதே. அ நான் சொல்றதெல்லாம் வந்து முன்னாடி அந்த நாட்கள் சரியா? அந்த நாட்கள்ல ரொம்ப நாய்ஸா இருந்தாலும், அப்போ ஒரு ஃபேமிலி ஃபங்ஷன்னா அப்படி ஒரு ஹேப்பியா இருக்கும் எல்லாருக்கும். இது உங்களுக்கு ரிலேட்டட் ஆகும்னு நெனைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது எப்படி உங்களுடைய ஃபேமிலி ஃபங்ஷன் என்ன? ஒரு மறக்க முடியாத நினைவுகள் இருந்தா சொல்லுங்க. 5த் ஒன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அப்பா, அம்மாவோட ஸ்ட்ரிக்ட் இப்போ நெனச்சா கோல்டு. இதுல என்ன அப்படின்னா, அப்பா, அம்மா அப்படி முன்னாடி நம்ம பண்றது எல்லாமே ஒரு நார்மலா தான் தெரியும். ஸ்கூலுக்கு நம்ம காலையிலே ரெடி பண்றது, லேட்டா ஆனா நமக்கு வெயிட் பண்ணுவாங்க. நைட்டு நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாரி தான் தெரியும். ஆனா அதுல ஒரு லவ் இருக்கு அப்படிங்கிறது இப்ப நோட் பண்ணுவீங்க. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பேசினா, ரொம்ப ஓவரா இருக்கார்டா அப்படின்னு தோணும். அம்மா எந்நேரமும் திட்டிட்டே இருப்பாங்க. ஏன் தான் இவ்வளோ டென்ஷனா இருக்காங்களே, நம்மள திட்டிட்டே இருக்காங்களே அப்படின்னு நெனச்சுக்கிட்டே இருப்போம். அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ்ல ஒரு பயம் இல்ல. ஆனா ஒரு சேஃப்டி இருந்துச்சுங்க நமக்கு. அப்பா கூட அதுக்கு முன்னாடிலாம் போறப்ப பார்த்தீங்கன்னா, பைக்ல போறப்ப அந்த ஷார்ட்டான ஒரு ட்ரிப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அம்மாவோட கிச்சன்ல நின்னுட்டே இருப்போம். நமக்கு கிச்சன் பத்தி ஒண்ணுமே தெரியாது. இருந்தாலும் அவங்க கூட நின்னுகிட்டே இருப்போம். அப்பலாம் பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க பிஸியா இருந்த டயத்துல நமக்காக டைம்லாம் நெறையா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு நார்மல் டேஸ்ல நம்ம ரொம்ப வந்து வேல்யூபிளா ஒரு மெமரியா அப்போதைக்கு அப்பா, அம்மா கூட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப வேல்யூவா இருக்கும். மெமரபிளா இருக்கும். பர்சனலா எனக்கு கூட கனெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னு 5த் ஆப்ஷனா நம்ம இத போட்டுருக்கோம். ஓகே. லாஸ்ட்டா 6த் ஒண்ணா நம்ம பார்க்க போறது பாக்கெட் மணி பிளானிங். இது என்ன பாக்கெட் மணி அப்டின்னா, நம்ம சின்ன வயசுல இந்த பணம்லாம் கொஞ்சம் சேர்த்து வைப்போங்க. அதிகபட்சம் நம்முடைய பாக்கெட் மணி எவ்வளோ இருக்கும்? 10, 20 அதிகபட்சம் ரூ. 50 இவ்வளோ தான் நம்ம சேர்த்து வைப்போம். இந்த சேர்த்து வச்ச காசுல வந்து ரொம்ப பத்திரமா வச்சிருப்போம். இல்ல உண்டியல்ல போட்டு வச்சிருப்போம். இது எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம்? முட்டாய் வாங்கலாமா? இல்ல பானிபூரி சாப்பிடலாமா? இல்ல வெளில எது சேவ் பண்ணலாமா? இல்ல ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே வருது. ஏதாவது கிஃப்ட் குடுப்போமா? அப்படிங்கிறது மாரி அந்த சின்ன அமௌண்ட்டா தான் இருக்கும். அதுல நெறைய பிளான் பண்ணியிருப்போம். ஒருவேள நமக்கே பர்த்டேன்னு வச்சுக்கோங்களேன், பாட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பர்த்டே அதுவுமா அந்த பணத்த வந்து அப்படியே சுருட்டியே வச்சிருப்பாங்க. அந்த சுருட்டி வச்ச அந்த பணத்த வந்து, "இந்தாடா வச்சுக்கடா" அப்படின்னு நம்ம குடுப்பாங்க. அப்போதைக்கு இந்த அக்கம் பக்கத்துலலாம் போயிட்டு கேக்கு குடுத்துட்டு ஒரு 10, 20 குழந்தை எப்போ வாங்கிட்டுலாம் வந்துட்டுருக்கோம். அந்த மாரிலாம் சின்ன சின்ன மெமரீஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம சேவிங்ஸ்ங்கிற மாரி நமக்கே வந்து ஒரு உண்டியலோ, அந்த ஒரு பன்னிக்குட்டி உண்டியல் மாரிலாம் ஒண்ணு இருக்கும். முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் போட்டு சேர்த்து வச்சுட்டு இருப்போம். அது மாரி மனி பிளானிங் சேவ் இந்த மாரி சேவ் பண்ற ஆப்ஷன்லாம் முன்னாடி நம்ம நெறையா பண்ணிட்டு இருப்போம். அந்த மாரி நீங்களும் ஏதாவது சேர்த்து வச்சிருக்கீங்களா? இந்த அமௌண்ட் எல்லாம் முன்னாடி அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைஃப் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. நம்ம டெய்லியும் க்ரோ ஆயிட்டே தான் இருக்கோம். ஆனா, இந்த பழைய மொமெண்ட்ஸ் என்னைக்குமே நம்மள விட்டு டெலீட்டே ஆகாது. மெமரியில சேஃபாவே இருக்கும். ஹார்ட் ஓரமா என்னைக்குமே அந்த மொமெண்ட்ஸ் கிரியேட் ஆயிட்டே இருக்குங்க. நம்ம என்னைக்காவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது, ஃபியூச்சர பத்தி யோசிக்காம, ஒரு 5 நிமிஷம் நம்ம பழைய நினைவுகள் முன்னாடி இருந்த ஒரு அனுபவத்தையோ, அந்த சிரிப்பு, எதார்த்தமா இருக்கிற அந்த ஒரு செயலா இருக்கட்டும், ஒரு சிம்பிள் ஹாப்பினஸோடய என்னைக்குமே நம்ம அப்போதைக்கு இருந்திருப்போம். ஸோ, இவ்வளவு நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது, இந்த 5 நிமிஷம் இந்த ரியாலிட்டிய பத்தி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே, லைஃப் உண்மையிலே நல்லாருக்கும். நீங்க அப்படி இருந்த ஒரு மெமரீஸான விஷயங்கள வந்து எங்க கூட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. இந்த டாபிக் எதுக்கு எடுத்தோம் அப்படின்னா, ஒரு பழைய நினைவுகள நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் கொண்டு வருவோம். ஒரு ஒரு 5 நிமிஷம் வீடியோல எல்லாமே அத கொண்டு வருவோம் அப்படின்ட்டு தான். இந்த 6ல உங்களுக்கு எது ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனல் வாழ்க்கை வைப்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் இப்ப போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கும். வேற என்ன மாதிரியான ஒரு வீடியோக்கள் நம்ம கொண்டு வரலாம்? ஒரு ரியாலிட்டியா என்ன இருக்கு? ஒரு வைபா என்ன இருக்கு? அப்படிங்கிறத சொல்லுங்க. அத நம்ம வந்து அடுத்த வீடியோவா நம்ம போடுவோம். தேங்க் யூ. வாழ்க்கை வைப்ஸ மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஆல்.